ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேக் ரெசிபி. என்ன கேக் பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கு. பட் நம்ம என்ன டிசைன் போட போகிறோம் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் தீம் வந்து ஒரு 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 மெயின் வந்து நிற்கிற மாதிரி உட்கார்ந்த மாதிரி நம்ம வந்து கிரிக்கெட் தீம் கேக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு நார்மல் பார்த்தீங்கன்னா நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கே தான் இதில் எடுத்துக்கணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணோம் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அதுபடி நீங்கள் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இப்போ நான் ஒரு கேக் டீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். பட்டர் ஷீட்டு கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ண டின் எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம கலக்கி வச்சுருக்க பேட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பேக் ஆகிடும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் ப்ரீ ஹீட் பண்ண சொல்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக பேட்டரி நம்ம இது மாதிரி இது பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஹேர் பபிள்ஸ்லாம் நமக்கு மேலே வரும். அப்போ கீழே ஈவனாக நம்மளுக்கு அந்த பேட்டர் ஸ்ப்ரெட் ஆகி போகும். அப்படி இல்லைன்னா கீழே நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஓல்ஸ் விட்ட மாதிரி ஹேர் அங்கே தங்கி இருந்துச்சுன்னா அப்படி ஓல்ஸ் விட்ட மாதிரி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே நீங்கள் ஓவனில் வைக்கிறீங்க, அப்படியே ஓடிஜி வைக்கிறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நீங்கள் வச்சுக்கலாம். அதே 180 டிகிரிஸில் வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸில் 50 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேக் ஆகிடும். ஓடிஜியில் குக்கர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50 மினிட்ஸ் கூட ஆகலாம். நம்ம அடுப்போட தீ பொறுத்து தான் அது நேரம் சொல்லும். ஸோ 50 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இவ்வளோ சூப்பராக பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, ஒட்டாமல் வந்திருக்குங்க இல்லையா? ஸோ இதை நம்ம 3 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு கேக் போர்டில் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் இதை பண்ணி சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், தென் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃப்ளேவர் பண்ணுறோம், பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி இது. அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஸ்காட்ச்க்கு ப்ரலைன்னு சொல்லுவாங்களே, அதை நான் போட்டுக்கிறேன். ஸோ முன்ன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கேரமலைஸ் சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணிட்டு பாதாம், முந்திரி போட்டுட்டுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே அப்படின்னா நம்மளுக்கு அது கிடச்சிரும். அது ஒரு பட்டர் ஷீட்டில் பட்டர் தடவிட்டு அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ரலைன் கிடச்சிரும். அது நம்ம நார்மலாகவே சாப்பிட்டாலே சூப்பராகவே இருக்கும். அது ஒன்றும் இல்லை, சர்க்கரை, பாதாம், முந்திரி, பட்டர், அவ்வளோதான். இதில் நார்மலாக சாப்பிடவே நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம கேக்கில் போட்டு சாப்பிடும் இன்னும் சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருந்துச்சு கேக். ஆக்சுவலி நம்ம நியூ இயர்க்கும் இதே ஃப்ளேவர் தான் பண்ணியிருந்தோம். பட் அதை நான் சும்மைக்கு போட்டுறதுனால தான் அதை நான் வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட் உங்களுக்கு பிக்சர் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். சேம் அதே பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது யாருக்காக ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ரிலீவ் ஆகுறாங்க ஜாப்ல இருந்து. ஸோ அதுக்காக நான் இந்த கேக் பண்ணியிருக்கேன். இது தான் டிசைனு. என்னால் டிசைன் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இதுதான் அவங்க கட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ கட் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு தான் பர்த்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.